அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நெருங்கி வரும் பெபின்காஸ் சூறாவளி காரணமாக ஷங்காய் நகரில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக சீன அரசு அறிவித்துள்ளது. கிழக்கு சீனாவின் கடற்கரை பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் பெபின்காஸ் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. இந்த சூறாவளி இன்று இரவு சுமார் 181 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என சீன வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கிழக்கு கரையோர பகுதிகளில் 254 மில்லிமீட்டர் அளவிலான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சங்காய் நகரிலிருந்து சுமார் 9,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இதனிடையே மோசமான வானிலை காரணமாக ஷங்காய் நகரில் உள்ள விமான நிலையங்களில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சூறாவளி கரையை கடக்கும் வரை சுமார் 600 விமானங்கள் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. வானிலை சீரான பிறகு விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியா நாட்டில் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஏற்றிச் சென்ற படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வடமேற்கு நைஜீரியாவில் ஜாம்பரா மாநில விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளுக்காக தினந்தோறும் ஆற்றினை கடந்து செல்கின்றார்கள். அந்த வகையில் 70 பேர் படகில் சென்றபோது திடீரென ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் விவசாயிகள் 64 பேர் பரிதாபகரமாக நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள். 6 பேர் நீந்தி பத்திரமாக கரை சேர்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து அந்த நாட்டில் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மீட்புக்குழு அதிகாரிகள் கூறுகையில் 70 விவசாயிகளை ஏற்றிச் சென்ற மரப்படகு விபத்தில் சிக்கியது. மீட்பு பணிகளுக்கு உள்ளூர் மக்கள் உதவினார்கள். 3 மணி நேரமாக போராடி 6 பேரைத்தான் மீட்க முடிந்தது. 900க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்களை அணுகுவதற்கு தினமும் ஆற்றை கடந்துதான் செல்கின்றார்கள். ஆனால் வெறும் 2 படகுகள் மட்டுமே அங்கு உள்ளதால் அதிகளவில் ஆட்களை ஏற்றி செல்லும் போது படகுகள் விபத்துக்குள்ளாவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இது கூட்ட நெரிசலுக்கு வழிவகுப்பதுடன் உயிராபத்துக்களையும் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் முகமது நபியை அவமதித்ததற்காக பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்த இர்பான் என்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லாகூரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சராய் ஆலம்கீர் என்ற இடத்தில் வசிக்கும் இர்பான் 2024ஆம் ஆண்டு சமூக வலைத்தளங்களில் நபிகள் நாயகத்துக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் இவருடைய குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இர்பானுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதுடன் இந்திய மன்னிப்பில் 3 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் மதத்தின் கடைசி இறை தூதரான முகமது நபியை அவமதிப்பது பாகிஸ்தானில் மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களில் இவர் அவமதித்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. போலந்து, ஜெர்மனி, செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா மற்றும் ஆஸ்திரியாவின் சில பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய ஐரோப்பாவின் பெரும் பகுதிகள் இந்த வார இறுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் மழை பொலிஸ் செக் எல்லையில் உள்ள மலைப்பகுதிகளில் வெறும் 72 மணி நேரத்திற்குள் பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ளூர் வெள்ளம் ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதென்றும் போலாந்து வானிலை சேவை தெரிவித்துள்ளது. அண்டை நாடான செக் குடியரசில் மொராவியாவில் கிழக்கு பகுதியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு நகரங்களும் நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களும் வெள்ள எதிர்ப்பு தடுப்புகளை நிறுவி தனிமங்களை எதிர்த்து போராட மணல் முட்டைகளை தயாரித்து வருவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே செக் குடியரசில் வெள்ளத்தினால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஜெர்மனி, போலாந்து, ஆஸ்திரியா நாட்டு மக்களும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலின் போது கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதரகங்களின் ராஜதந்திரிகள் கண்காணிப்பு குழுவில் அங்கம் வகிக்க முடியாது என இலங்கையின் தேர்தல் ஆணையம் அனுமதி மறைத்துள்ளது. தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் RMS ரத்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார். கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்ளூர் தூதரக ஊழியர்களை தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியாதெனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கை தளமாக கொண்ட ராஜதந்திரிகள் எந்தவொரு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட முடியாது என்றும் தேர்தலை அவதானிக்க அனுமதிப்பது நாட்டின் கொள்கையல்ல என்றும் ஒரு மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் ஈடுபட முடியாது என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடனான கலந்துரையாடலின் போது ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் இலங்கை தேர்தல் ஆணையகம் விளக்கம் அளித்துள்ளது. இதேவேளை நாட்டில் ஏற்கனவே பணியில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழுவுடன் இணைந்து கொள்வதற்காக மேலதிக ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழு ஒன்றும் நாளைய தினம் இலங்கை வரவுள்ளது.
இதன்படி சுமார் 70 உறுப்பினர்களை இந்த பணியில் ஈடுபடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்க்கின்றது என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் வாக்குச்சாவடிகளில் வெளிநாட்டு தூதுவர்களை அனுமதிக்க முடியாது என இலங்கை தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ரஃபா பகுதியின் தென்கிழக்கே இருக்கக்கூடிய அல் ஜெனினாவில் வெற்றிகரமாக தாங்கள் நடத்திய தாக்குதலில் இராணுவ புல்டோசர் ஒன்றும் துருப்புக்காவி வாகனம் ஒன்றும் முற்றாக அளிக்கப்பட்டதாக அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. அல்-ஜாசின் 105 குண்டுகள் மற்றும் சினைப்பர் துப்பாக்கிகளை கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது தாம் நடத்தியதாகவும் ஐடிஎஃப் இராணுவத்தின் வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக பெரும் இழப்புகளை இஸ்ரேலிய இராணுவம் சந்தித்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது. அதேபோல வடக்கு காசா பகுதியிலும் இஸ்ரேல் இராணுவத்தின் மேற்காவா டாங்கி தமல் தாக்கியளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்-குட்ஸ் படைப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஏமனிலிருந்து கவுதிகள் இஸ்ரேலின் டெல்-அவிவ் நகரம் மீது நேரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதன் பின்னர் இஸ்ரேல் முழுவதும் மிக பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேலிய அயன்டோம்கள் ரேடர்களினால் இடைமறிக்க முடியாதவாறு இனங்காண முடியாதவாறு மிகப்பெரிய அளவில் இடைமறிப்பு ஏவுகணைகளை கடந்தும் இஸ்ரேலின் டெல்-அவிவ் நகரில் கவுதிகளின் ஏவுகணை வீழ்ந்து வெடித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைவிட மேம்படுத்தப்பட்ட சக்திமிக்க பாலிஸ்டிக் ஏவுகணை தம் கைவசம் இருப்பதாகவும் அடுத்து வரும் நாட்களில் பாலஸ்தீன படுகொலைகளை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் இஸ்ரேலின் மீது தொடர்ச்சியாக இதுபோன்ற துல்லியமான தாக்குதல்களை தாம் நடத்த இருப்பதாக கவுதிகளின் தலைவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இராணுவத்தினருடைய அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்களை கண்டு தாம் அஞ்சப் போவதில்லை எனவும் இனிவரும் நாட்களில் தாம் பயன்படுத்தும் ஏவுகணைகளை இஸ்ரேலிய ராடர்களால் கூட முன்கூட்டி அறிந்து கொள்ள முடியாது எனவும் தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னரே இஸ்ரேலுக்குள் ஏவுகணை வீழ்ந்து வெடித்ததை இஸ்ரேலிய இராணுவம் அறிந்து கொள்ளும் எனவும் அவ்வளவு மேம்பட்ட ஏவுகணைகள் தங்களின் கைகளில் இருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலின் முக்கிய இலக்குகள் மற்றும் முக்கிய நகரங்களை குறிவைத்து தமது தாக்குதல் தொடரும் என கவுதிகளின் தலைவர் அறிவித்திருப்பதால் எந்த இலக்குகளை எப்போது கவுதிப்படை தாக்கப் போகின்றார்கள் என்பது இஸ்ரேல் முழுவதும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஈரானின் தாக்குதல் எப்போது நடைபெறலாம் என இஸ்ரேலியர்கள் அஞ்சியிருக்கும் சூழ்நிலையில் கவுதிப்படையின் புதிய அறிவிப்பு இஸ்ரேலியர்களுக்கு மிக பெரும் சிக்கலையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.